ஸோ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, தாவேக்கா வந்தால் இன்னொரு மாற்றம் வரும். ஸோ மக்களுக்கு பண்ண வேண்டியதை இப்போவே பண்ணுறாரு. அவருக்கான ஒரு கரெக்டான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கவே இல்லை. அப்படி கிடைக்காதப்பயே இவ்வளோ பண்ணுறாரு. எஜுகேஷனாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே A to Z பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்படி அவருக்கான அங்கீகாரம் கிடைக்காதப்பே மக்களுக்கு இவ்வளோ சேவை பண்ணுறாருன்னா, அவருக்கு மட்டும் கரெக்டான அங்கீகாரமும் கரெக்டான பதவியும் கரெக்டான அந்த பொறுப்பு எல்லாமே அவ கையில் கொடுத்தா இன்னும் மக்களை வந்து நல்லா பார்த்துப்பாரு. நம்ம நாட்டோட டெவலப்மெண்ட் எங்கேயோ போயிடும். நல்லா பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க சொன்ன மாதிரி அங்கீகாரங்கிறதெல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்துட்டு இந்த 41 பேர் இப்போயே இறந்துட்டாங்க, இவர் தலைவரானால் ஊருக்கு சாவாங்க, இது உங்களுக்கே ரொம்ப ஒரு இதாக தெரியலையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சீரியஸாக இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சமாவது யோசிங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் திருப்பி அந்த 41 பேர்னு சொல்லும்போது அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும், அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்கங்கிறது யாருக்குமே தெரில. ரெண்டாவது, அவர் வந்து யாரையும் போய் வாண்டடாக தள்ளி விடலை. அது ஒரு விஷயம். என்னமோ எனக்கு அது ஒரு விஷயம் புரியவே இல்லை. இது என்ன ஏதுங்கிறத அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆகதான் செய்யுது. கண்டிப்பாக இல்லை நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் இப்போ ஏதோ ஒரு விஷயம் புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிற உள்ளே வரும்போதே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக வரும். அந்த ஒரு விஷயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து விஜய் சார் வந்து இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் எந்த அளவுக்கு பண்ணணுமோ அதை தெளிவாக பண்ணுறாரு. ஸோ எனக்கு வந்து என்னென்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த விஷயத்தை எப்படா வருங்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காமையும் அதுக்கப்புறம் அது நடக்கவே கூடாது. மக்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அவர் நினச்சாருன்னா, இவங்க சொல்கிற மாதிரி நான் ஒரு நல்ல நான் அரசியல் பண்ணுறேன், எனக்கு தேவை ஓட்டுப்பா, எவன் எப்படி போனாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சி ஒரு 20 பேர் 30 பேரை கூப்பிட்டு போய் கரூரில் நான் போய் நிற்பேன்னு சொல்லி நின்னார்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி அவர் பண்ணல. நான் அந்த மாதிரி பண்ணால் என் தொண்டனும் அந்த மாதிரி பண்ணுவான். நாளைக்கு நான் அவனை கேள்வி கேட்க முடியாது. நீ வந்து அரசியல் சட்டத்தை அமைப்பை நீ மதிக்கணும்னு என்னால் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து அவர்கிட்ட இருக்குது. எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே சொல்கிறாங்க சட்டத்தை மீறி போயிடலாமே, என்னவா இந்த அவங்க போலையா இவங்க போலையா அந்த தலைவர் போலையா இந்த தலைவர் போலையான்னு. இங்கே என்ன ஆகிப்போச்சுன்னா, ஐயோன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை வச்சு அரசியல் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு இதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை வச்சு ஐயோன்னு யார் சொல்கிறானோ அவன் வந்து உண்மையிலே நல்லவன். அந்த இடத்துல இல்லை ஐயோ இப்படி ஆச்சு, இவரு போனனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நிறைய பேர் கொலகார விஜய், அந்த விஜய் இந்த விஜய், இவர் போனனால தான் இத்தனை மக்கள் இறந்துட்டாங்க. ஆனால் ஒரு மீட்டிங் நடக்கும்போது அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே ப்ராப்பராக பண்ணாதையாக போயிருப்பாங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கும் தெரியும், எல்லாமே கரெக்டாக பண்ணி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் தேவையில்லாமல் இந்த யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் போடுறாங்க இல்லையா, தேவையில்லாமல் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நானுமே அங்கே போகல, அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது. நான் எதையுமே ரொம்ப ப்ளேம் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அங்கே நடந்தது என்ன நம்மளுக்கு தெரியாது, அதுக்கான விசாரணை போயிட்டு இருக்கு. அதுங்களையுமே ஒருத்தவங்களை ப்ளேம் பண்ணுறது தப்பு. இன்னொரு விஷயம், அதை வச்சு அரசியல் பண்ணாதன்னு யார் சொன்னாங்களோ அவங்க தான் அரசியல் பண்ணியிருக்காரு. இப்போ அதை வச்சு விஜய் சார் அரசியல் பண்ணணும்னு நினச்சிருந்தாருன்னா எப்பயோ சூப்பராக பண்ணியிருக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல ஒரு 50% கூட அங்கே இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் இது இல்லாமையாக இருக்கும். யோசித்து பண்ணணும்னு நினச்சா பண்ணலாங்க. ஆனால் அதை பண்ணவே கூடாது. நம்ம இன்னொரு தலைமுறைக்கு முன்னோடியாக இருக்கணுமே தவிர வேறு மாதிரி போயிடக்கூடாது. இவங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்க தற்கூரின்னு. ஆனால் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எங்கள் தலைவனே போதுங்கிறதா என்னோட ஒரு விஷயம். அவர் நினச்சிருந்தாருன்னா தற்கூரித்தனமாக போய் வாசலில் போய் நின்றுருக்கலாம், இன்னும் 4 பேர் இதாக இருக்கலாம். உடனே இல்லை இது அப்படியே ஆப்போசிட்டுன்னு சொல்லி மாற்றி விட்டு வேறு மாதிரி கூட அவர் ப்ளேன் பண்ணி எப்படியும் அவர் ஜெயிக்கணும்னு நினச்சாருன்னா அவர் அசால்ட்டாக இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இதை எதையுமே பண்ணக்கூடாது. நான் சட்டத்தை மதிப்பேன். அப்போனா தான் என்னோட தொண்டர்களும் என்னோட ரசிகர்கள் எல்லாருமே பொதுமக்கள் அனைவருமே சட்டத்தை மதிப்பாங்க. மக்கள் ஏன் வந்து உயிரிழந்த அந்த குடும்பங்களே இன்றைக்கி விஜய இது பண்ணலை அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் ப்ராப்பராக சட்டத்தை மதித்து எல்லா விஷயத்தையும் பண்ணதுனால தான். அவர் வந்து இல்லைன்னு சொல்லி மீறி இருந்தார்னா அவர் சைட் போயிருக்கலாம். ஆனால் இல்லை, அவங்களுக்கு தெரியுது அவர் கரெக்டாக சட்டத்தை மதித்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் பிளான் பண்ணி பக்காவாக அவரோட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மக்களுக்கு ஈஸியாக புரியுது. ரெண்டாவது, நான் நிறைய இடத்துல இன்டர்வியூக்கு மக்கள்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு போனேன். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, எங்களுக்கு பழகி 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 ஒரு மாதிரி வெறுத்துட்டோம், இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், அந்த மாற்றம் எங்களுக்கு விஜய் சார்கிட்ட இருந்து வரும்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஸோ அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்களே, ஒரு விஷயம் சலிச்சு எங்களால் முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே யாராவது ஒருத்தன், அவங்க நல்லவன் கெட்டவன் அப்படிலாம் யோசிக்காம யாராவது ஒருத்தன் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல, அந்த எண்ணத்தில் எல்லார் மனசுக்குள்ளே இப்போ பதிஞ்சிருக்கிறது ஒன்று என்னென்னா டிவிக்கே. இன்னொன்று, நாங்கள் பேசுறதை இப்போ கூட வச்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஒரு சில பேருங்க, ஒரு சில ஆமை குஞ்சுங்க தற்கூறிங்க உட்காந்து பேசுது அப்படின்னு சொல்லுவீங்க, எனக்கு தெரியும், சொல்லலாம். ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்க எவனுமே தற்கூரி இல்லை, ஓகேங்களா? அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னென்னு நானும் ஒத்துப்பேன்ப்பா தற்கூரின்னு. ஏன் சொல்லுங்கள், 3 வருஷம் நான் 3 தடவை ஓட்டு போட்டிருக்கேன். அப்போல்லாம் நான் தற்கூரியா இல்லாமல் இருந்திருக்கேன், தெளிவாக இருந்திருக்கேன். இப்போ மட்டும் எப்படி தற்கூரியானன்னு எனக்கு அது ஒரு விஷயம் புரியலை. ஓட்டு போட்டோம். ஓவர் நான் கேட்குறேன்னா 2026 அவங்க தேர்தல் சந்திக்க போகிறாங்க. அவங்க தற்கூரியா இருந்தாலோ இல்லை அவங்க அரசியல் தப்பாக இருந்தாலும் மக்கள் அவங்களை தோக்கடிக்க போகிறாங்க. ஜெயிச்சாங்கன்னா அப்போ உங்கள் மேலே தப்பு, தோத்தாங்கன்னா அப்போ அவங்க மேலே தப்பு. அது எப்படி இருந்தாலும் தப்பு புரிய வைக்க போகுது. நான் கேட்குறேன்னா, ஒரு கட்சியை வச்சு அரசியல் பண்ணாமல் மக்களோட பிரச்சனைகள் என்னவோ அதை நோக்கி நீங்கள் பயணிச்சாலே நீங்கள் ஈஸியாக 2026 ஜெயிச்சிடும். அதாவது மழை ஆரம்பிக்கவே இல்லை, 2 நாள் மழைக்கே வந்து நீங்கள் சந்திச்சிருச்சு. போடுற வீடியோ ஃபோட்டோவெல்லாம் வந்துட்டு பிஜேபி எப்பயும் என்ன பண்ணணும்னா, ஒரு பொய்யான ஒரு மாடல் எடுத்துகிட்டு வந்து இது வந்து குஜராத் மாடல் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களே இன்னைக்கு அதுலேருந்து மேம்பட்டு உண்மையாக செய்ய முடிஞ்சா செய்கிறாங்க, இல்லைன்னா நாங்கள் இப்படி தானே ஒத்துட்டு போயிடறாங்க. அந்த மாடலை திராவிட மாடல்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த ஆட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபோட்டோவை ப்ரூஃபோட எடுத்து போட்டால் இது பழைய ஃபோட்டோ, இது இங்கே இல்லவே இல்லை, இது பீகார், இது பாட்னா, இது உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு அவங்களோட மாடலை இங்கே காப்பி பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 17 கோடி 20 கோடி விஜயை வந்து டிஃபேம் பண்ணுறதுக்காக விளம்பரத்துக்கு செலவு பண்ணுற காசை நீங்கள் இப்போ கண்ணகி நகர் மாதிரி ஒரு ஏரியாவை வந்துட்டு ஒரே ஒரு பொண்ணு இன்னைக்கு கபடியில் ஜெயிச்சு பெரிய லெவலுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. ஆனால் அந்த நகரோட உண்மை முகத்தை போய் பார்க்குறப்போ, நேரடியாக போய் பார்க்குறப்போ நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷத்தில் ஒரு பொண்ணு அதுலேருந்து வெளியில் வந்திருக்கு, அந்த பேரோட அந்த ஊரோட பேரை மாற்றணும், அவங்களுக்கு இருக்கிற கெட்ட பேரை மாற்றணும்னு ஒரு பொண்ணோட போட்ட எஃபர்ட்டை அரசாங்கம் மேம்படுத்தியிருந்தா இந்த மாதிரி பல கார்த்திகா வந்திருப்பாங்க இன்னைக்கு. ஆனால் அதை பண்ணாமல் ஒரு கட்சி வளரவே கூடாது, இன்னொரு கட்சி வளரவே கூடாது, நம்மளுக்கு கேள்வி கேட்கக்கூடாதுன்ற அடிப்படை மனப்பான்மை ரொம்ப தப்பு. விஜய் தற்கூரியா இல்லையா, அவர் தலைவனா இல்லையான்றது 2026 மக்கள்கிட்டே கொடுத்துருக்கோம். ஏன்னா மக்களுக்கு அது புரியுது, எந்த அரசியல் புரியுதோ, எந்த அரசியல் சரி, எந்த அரசியல் தப்புன்றது மக்களுக்கு புரியும். அப்போ 2026 அவங்க தான் ஓட்டு போட போறாங்க. ஒட்டுமொத்தமா இங்க திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க மட்டும் ஓட்டு போட போறது இல்லை, டிவிகே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க மட்டும் ஓட்டு போட போறது இல்லை. நடுநிலையான மக்கள் தான் அதை தீர்மானிக்க போகுது. திமுக சப்போர்ட்டர்ஸ் திமுக ஓட்டு போட போறாங்க, டிவிகே சப்போர்ட்டர்ஸ் டிவிகே ஓட்டு போட போறாங்க. அதை தாண்டி மாற்றம் வேணும்னு நினைக்கிற மக்கள், அந்த நடுநிலையான மக்களோட ஓட்டு தான் இங்க நம்மளுக்கு வந்து வெற்றிக்கு வந்து நிர்ணயிக்க போகுது. நீங்க உண்மையிலே நல்லது பண்ணியிருந்தா திமுக ஆளுங்கட்சியா வரலாம், நீங்க கொஞ்சமாவது நீங்க சொன்ன நல்லது பண்ணியிருந்தா எதிர்கட்சியாவது வரலாம். அப்படி இல்லைன்னா 2011 நடந்தது தான் மறுபடியும் இங்க நடக்கும். ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியாவோ 2 கட்சியுமா இல்லாம ஸ்வீப் பண்ணப்பட்டு நிர்கதியா நிற்கிறதுக்கு அடுத்த ஒரு 10 வருஷம் கூப்பில் உட்கார வைக்கிறதுக்கான அனுமானங்கள் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் கூட மாத்திக்கவும் தயாரா இல்லாம ஒரு கட்சியை பிளேம் பண்ணிட்டு, ஒரு கட்சி தலைவனை பிளேம் பண்ணிட்டு, தராதர இல்லாம வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களை வந்துட்டு தனிப்பட்ட துறையிலையும் அவங்க குடும்பத்தையும் அவங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு, மனநிலையாகவும் உடல் ரீதியாகவும் அவங்களை இன்னும் நோகடிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி. அதாவது விஜய் வந்து சைக்கோ அப்படின்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் சைக்கோஸ் டிஎம்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற கொத்தரமையும் அவங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கிற என்டிபியும் தான். நான் வந்து என்னன்னா, எதனால நான் தற்கூரின்னு சொன்னேன் அப்படின்னா, அண்ணாமலை, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான தீர்வுகள், அந்த சார் அதுக்கான விடை இன்னைக்கு வரைக்கும் தெரியலை. அதுக்கு எங்களால் கேள்வி கேட்க முடியலை. எங்களுக்கு ரோடு சரியில்லைன்னு எங்களால் கேள்வி கேட்டு அதுக்கான தீர்வு காண முடியலை. நான் என்ன சொல்கிறேன்னா, கேள்விகளையும் தாண்டி எங்களால் தீர்வே காண முடியலை. எங்களுக்கு ஏன் இந்த ரோடு இப்படி இருக்குது, இந்த ரோடுக்கு நீங்கள் எவ்வளோ கோடி செலவு பண்ணீங்க, அந்த கோடி கணக்கில் நீங்கள் ஆனாவுன்னா சொல்லுவீங்களா, ஒரு வெள்ளை அறிக்கை, அந்த வெள்ளை அறிக்கையை விடுங்க, வெளியிடுங்க, பப்ளிக்காக வெளியிடுங்க, நாங்கள் கேள்வி கேட்குறோம் அப்படின்னு எங்களுக்கு கேள்வி கேட்க அப்போ தெரியலை.